பண்ணாலும் தயவு செஞ்சு அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்களேன். போன மீட்டிங்ல கூட சொல்லியிருக்கேன், நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்பா கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்க குழந்தைகளை. எந்த குழந்தைகள் தப்பு பண்ணாலும் அப்பா கிட்ட ஷேர் பண்றது இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு ஸ்பெஷலா பாய்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் ஃபாதருக்கு வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணும். அதனால நீங்க இருவரும் சேர்ந்து அந்த குழந்தைகளை வந்து நல்ல ஒரு இதில் கொண்டு வரணுமே தவிர உங்களுக்குள்ளேயே ஒரு மனக்கசப்போ இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகும்போது, ஏன்னா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் வளரக்கூடிய பருவம், ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல சூழ்நிலை இல்லைன்னா எந்த குழந்தையாலுமே நல்லா படிக்க முடியாது. இங்க நிறைய பிரச்சனைகள் சில குழந்தைங்க வந்து சொல்லும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஒரு குடும்பம் வந்து நல்ல உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவங்க முன்னாடி சண்டை போடுறதோ இல்லை அவங்க முன்னாடி வந்து அந்த கருத்து பரிமாற்றங்களையோ தவிர்த்து விட்டு அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். அடுத்தபடியாக நம்மளுடைய பள்ளியில் நடந்த நிகழ்வுகளை இது ஒரு பிபிடி ஆக பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஒரு இது நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நம்மளுடைய வெப்சைட் வந்து